இருந்துச்சு. வந்து கெஸ்ட்லாம் நிறையவே மோட்டிவேட் பண்ணாங்க. ராக்ஃபோர்ட் டைம்ஸ்ல வந்து நாங்க வந்து வருஷம் அவார்டு வாங்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ எங்க ஃபேமிலியில 4 பிள்ளைங்க, அக்கா வாங்கியிருக்காங்க. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படிலாம் கிராண்டாக நடக்கும்னு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ராக்ஃபோர்ட் டைம்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். 500க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க வந்திருக்கனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ராக்ஃபோர்ட் டைம்ஸ்க்கு நன்றி. நாங்களும் போன வருஷம் பேட்டிக்கு போகும்போது அடுத்த வருஷமும் வருவோம்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த வருஷமும் வந்திருக்கோம். கவனிப்பான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. கரெக்டாக கவனிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறேன். நிகழ்ச்சி ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க லஞ்ச்லாம். ராக்ஃபோர்ட் டைம்ஸ் வாரதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நடத்துனதுக்கு நன்றி. ராக்ஃபோர்ட் டைம்ஸு அவங்களுக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஹாய், மை நேம் இஸ் சௌமியா. நான் முசிறியிலேருந்து வரேன். ஸ்கூலில் கிடைக்காத அவார்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ராக்ஃபோர்ட் டைம்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அவார்ட் கொடுத்து எங்களை ரெகக்னேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராக்ஃபோர்ட் டைம்ஸ். என் பேர் ஸ்ரீமா. நான் திருப்பஞ்சிலேருந்து வரேன், நியர் மணச்சநல்லூர். நான் 10th ஒன் டைம் வந்து ராக்ஃபோர்ட் டைம்ஸ் சென்ட் ஜோசப்பில் வச்சுருந்தாங்க. அப்போ ஒன் டைம் 10th வாங்கினேன். இப்போ 12th வந்து இங்கே வாங்கிட்டேன். நல்லா இருந்துச்சு. கேம் வச்சாங்க. அப்புறம் வந்து நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நம்மளோட ஒழுக்கமும் வளர்க்கணும். அடுத்தது நம்மளோட வேலையை மட்டும் பார்த்து இது பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பேரண்ட்ஸை மதிக்கணும், அவங்க சொல்கிறத கேட்டு இது பண்ணணும். அடுத்து நிறைய இன்ஸ்பயர் ஆனேன். நிறைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதில் இந்த 500க்கும் மேற்பட்ட பிள்ளைங்க வந்திருக்கனால எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ராக்ஃபோர்ட் டைம்ஸ்க்கு நன்றி. ராக்ஃபோர்ட் டைம்ஸ் அவார்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் நிக்கிதா. 10th நிறைய மார்க் எடுத்தங்காட்டி எனக்கு இந்த அவார்ட் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் எவ்ரி ஒன். பேர் வன்ஷிகா. நான் ஸ்ரீ ஜெயந்திரா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ ராக்ஃபோர்ட் டைம்ஸ் வந்து இந்த அவார்ட் கொடுக்கறது வந்து ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்குது, இன்னும் நல்லா படிக்கிறதுக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கனிமொழி. நான் லால்குடியிலேருந்து இங்கே ராக்ஃபோர்ட் டைம்ஸ் மூலிமா அவார்ட் கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன். ராக்ஃபோர்ட் டைம்ஸ் வந்துட்டு எனக்கு நான் 12th நிறையா மார்க் எடுத்தனால எனக்கு அவார்ட் கொடுத்தாங்க. ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். என்னோடய பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ப்ரௌடாகவே இருக்குது. 9 இயர்ஸ் வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. இன்னும் நிறையா இயர்ஸ் நான் இன்னும் ஃப்யூச்சரில் வரப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மோட்டிவேட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ராக்ஃபோர்ட் டைம்ஸில் வந்து நாங்கள் வந்து வருஷம் அவார்டு வாங்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட அக்கா ஸ்டார்டிங்கில் 150வது வீக்கில் வாங்கினாங்க. அப்படியே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் எப்படி ராக்ஃபோர்ட் டைம்ஸ் வளர்ந்துட்டு இருக்குன்றது நமக்கு பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. வருஷம் எல்லாருக்கும் வந்து ரொம்ப எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். ஃபுட்டாக இருக்கட்டும், அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் வர்ற எல்லாருக்கும் லஞ்ச் அரேஞ்ச் பண்ணி ரூம் ஃபெசிலிட்டி தான் பண்ணி ரொம்ப நல்லா கவனிச்சிட்டு வராங்க. எங்களோட வாழ்த்துக்களை ராக்ஃபோர்ட் டைம்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். இப்போ எங்கள் ஃபேமிலியில் 4 பிள்ளைங்க, அக்கா வாங்கியிருக்காங்க. இது நான் வாங்கினேன் லாஸ்ட் இயர். இப்போ பாப்பாங்க 2 பேர் வாங்கியிருக்காங்க. எங்களை கௌரவிச்சுட்டு வர ராக்ஃபோர்ட் டைம்ஸ்க்கு ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். இது மாதிரி ஒரு ஸ்டேஜில் ஏறி அவார்டு வாங்கியிருக்கேன். இது நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குது. என் தம்பியும் அடுத்த வருஷம் இது மாதிரி வந்து வாங்குவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது. தேங்க்ஸ். என் பேர் அஸ்விதா. நான் திருச்சியிலேருந்து வரேன். நான் த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வந்து 10th முடித்தேன். 10th நான் தான் ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லை, ராக்ஃபோர்ட் டைம்ஸில் எனக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க. நான் ஹானர் பண்ண ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இங்கே கவனிப்பான அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. கரெக்டாக கவனிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறேன். இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறதுனால நான் இன்னும் நிறைய என்கரேஜ் ஆகி படிக்கணும், இன்னும் நிறைய கற்றுக்கணும்னு ஃபீல் ஆகுது. என் பேர் அபிராமி. நான் திருச்சியிலேருந்து வரேன். இப்போ ராக்ஃபோர்ட்டில் வந்து எனக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. பண்ணியிருந்தாங்க. எந்த ஸ்பான்சர்ஸும் இல்லாமல் நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. நிறைய சீஃப் கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க. நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம். டிஃப்ரெண்ட் திங்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது நிறைய ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இதேமாரி வருஷம் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ரொம்ப சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது செம்மையாக இருந்துச்சு நிகழ்ச்சி. அதில் நந்தகுமார் சாரோட ஸ்பீச் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இப்படி நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ஆனால் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி 12th வரணும்னு ஆசைப்பட்றேன். நான் சுஷ்மிதா, ஜெயந்திரா மெட்ரிகுலேஷனில் 12th படித்தேன். இந்த இதில் நான் இப்போ ஃபஸ்ட் டைம் தான் இந்த வாட்டி வாங்கினேன். போன வருஷம் நான் வரல. பட் அதுக்கு போன வருஷத்துக்கு வரலன்னு இந்த வருஷம் நான் ஃபீல் பண்ணேன். பட் எல்லாமே நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. படிக்கிறதுக்கு நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. இந்த விழாவை நடத்துகிறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நிறையா கற்றுக்கிட்டோம். நம்ம வந்து சீஃப் கெஸ்ட்லாம் ரொம்ப நல்லா மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கொடுத்தாங்க.
எப்படி படிக்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்கு தாண்டி நம்ம என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத கொடுத்தாங்க. வெற்றினே போகாமல் தோல்வி வந்தாலும் அதை எப்படி எதிர்கொள்ளணுங்கிறத சொன்னாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருந்தது. மார்க் கம்மியாக எடுத்தாலும் நல்லா படித்து நம்ம சுற்றி இருக்கிறது என்னான்னு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதே மாதிரியே 10th வாங்கின மாதிரி நானும் 12th வாங்கணும்னு இப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அது மாதிரி நான் மார்க் எடுத்துகிட்டு வருவேன். இது மாதிரி பண்ணுறது நான் இது இப்போ தான் முதல் தடவை மேடையிலே வாங்குறேன். அதனால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நன்றி. என் பேர் ஸ்ரீயாலினி. நான் வந்து இங்கே திருச்சி உறையூர்லேருந்து வரேன். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுச்சு. இதனால் வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு என் அச்சீவ்மெண்ட்டில் இருந்த டவுட்ஸ்லாம் நான் கிளியர் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ. நாங்கள் இடமலைப்பட்டி புதுலேருந்து வரணும். நாங்கள் ஸ்டைன் வேளாங்கண்ணி ஸ்கூல்லேருந்து வரோம். இந்த நிகழ்ச்சி ஃபுல்லாக நல்லா இருந்துச்சு. எல்லாத்துக்கும் ப்ரொவைட் பண்ணுறாங்க லஞ்ச்லாம். செம்மையாக இருந்துச்சு. என் பேர் முகிலா. நான் சென்டென்ஸ் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து படிக்கிறேன். ராக்ஃபோர்ட் டைம்ஸ் ஆட் பார்த்தோம். அது பார்த்துட்டு அமுச்சு வச்சோம். அதுக்கப்புறம் எங்களுக்கும் ரெஸ்பான்ஸ் கொடுத்து அவங்களும் எங்களை கூப்பிட்ருந்தாங்க. அடுத்து எங்கள் பேரண்ட்ஸ்லாம் போய் சைன் போட்டு இப்போ எங்களுக்கு இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. எங்கள் ஸ்கூலோட பெருசாக கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என் பேர் சுகுணா, சுகுணா. 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். லால்குடியிலேருந்து வரேன். இந்த ஷீல்டு வாங்கினதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ராக்ஃபோர்ட் டைம்ஸுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் ஆர் சுந்தரி. நான் லால்குடியிலேருந்து வரேன். ராக்ஃபோர்ட் டைம்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த அவார்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய பேர் கே அஸ்வினி. நான் வந்து திருச்சியிலேருந்து தான் வரேன். இந்த மாதிரி ராக்ஃபோர்ட் டைம்ஸ் வந்து 10 வருஷமாக அந்த மாதிரி கொடுத்துட்ருக்காங்க மாணவர்களுக்கெலாம். இதே மாதிரி இந்த தடவையும் வந்து நான் அப்ளை பண்ணினேன். எல்லா மாணவர்களோட மத்தியிலையும் எனக்கு வந்து கொடுத்துருக்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது மாதிரி வந்து வார இதழ் வந்து ராக்ஃபோர்ட் டைம்ஸ் வந்து ரொம்ப வருஷமாக அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஃபங்க்ஷனில் வந்து கலெக்டர் சார் வந்து பேசினார். அப்புறம் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் வந்து ஐஆர்எஸ் அந்த நந்தகுமார் சார் அவங்களும் நல்லா பேசியிருந்தாங்க. அவங்க பேசுனது ரொம்ப வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு இன்ஸ்பெக்டர் சார் அவங்களும் வந்து பேசியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ பெரிய இப்போ நான் நடத்தும் போது எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நம்மளால் வந்து சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராக்ஃபோர்ட் டைம்ஸ் வாரதுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நடத்துனதுக்கு நன்றி. என் நேம் அஷ்மிதா. நான் வந்து ஏகேகேவி ஆர்நாடு மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ 11th வந்து பயோமேக்ஸ் சேர்ந்திருக்கேன். இங்கே வந்து ஃபங்க்ஷன் வந்து நிஜமாலுமே ரொம்ப நல்லாயிருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. ராக்ஃபோர்ட் டைம்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோட பேர் வந்து கீர்த்தனா. நான் படித்த ஸ்கூல் வந்து த பிரிட்டிஷ் இங்கிலீஷ் மீடியம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். என்னோட பிரின்சிபல் மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நிறைய டெஸ்ட்டெல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. அதனால என்னோடய மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. இந்த ராக்ஃபோர்ட் டைம்ஸுக்கும் ரொம்ப நன்றி. என் பேர் எஸ் நந்தினி. நான் வந்து பாய்லர் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன், திருவரம்பூர்லேருந்து. நான் வந்து இப்போ பயோமேக்ஸ் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து இங்கே ராக்ஃபோர்ட் டைம்ஸில் வந்து இங்கே அவார்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதால் வந்து 12th நல்ல மார்க் எடுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. மௌலிகா. ஐ எம் ஃப்ரம் சேது மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதே மாதிரி இந்த ஒவ்வொரு வருஷமும் ராக்ஃபோர்ட் வந்து எங்களை ஊக்குவிச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ராக்ஃபோர்ட் வந்து எங்களுக்கு கௌரவப்படுத்துறது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப ஊக்குவிச்சிருக்கு. தேங்க்யூ. என் பேர் ரோஷினி. நான் முசிறியிலேருந்து வரேன். அமலா ஸ்கூலில் படிக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி கௌரவப்படுத்துறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப நன்றி ராக்ஃபோர்ட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து அப்சர்வ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஒரு விஷயத்தில் தைரியமாக போய் ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்க சார்லாம் வந்து பேசினதை வச்சு முக்கியமாக நந்தகுமார் ஐஆர்எஸ் சார் வந்து சொன்னதை வச்சு நிறையா தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஸ்பீச்லேருந்து நிறையா தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த மார்க் எடுத்ததோட நான் வந்து மார்க் எடுக்கணும்னு நினச்சி படித்தேன். அப்சர்வ் பண்ணியும் படித்தேன். அப்படி படித்ததுக்கப்புறம் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றது எனக்கு இப்போ தான் புரியுது. ஏன்னா மார்க் எடுக்கிறதுங்கிறது ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஸ்கூல் செகண்டுன்றதை தாண்டி அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்குது அப்படின்றது இப்போ தான் தெரிஞ்சு. இங்கே வருவேன் நான் யோசிச்சு பார்க்கல. பட் வந்தது ஒரு பெரிய ஹாப்பினஸ் தான். இங்கே வந்தப்போ எனக்கு இங்கே வருவேனே தெரியாது. ஆனால் நிறைய மார்க் எடுத்து இங்கே வந்தோடனே அப்சர்வேஷன் ஸ்கில் ரொம்ப முக்கியம். அப்புறம் ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறது விதம் எப்படி முக்கியம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்ததை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எக்ஸ்பெக்டேஷனை தாண்டி ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் ராக்ஃபோர்ட்ஸ்னால் சும்மா இப்படி அவார்டு கொடுத்துட்டு அனுப்பிச்சிருவாங்கன்னு பார்த்தோம். ஆனால் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. நந்தகுமார் சார் பேசுனது ரொம்ப மோட்டிவேட்டடாக இருந்துச்சு. அதுலேருந்து டைமை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நிறைய பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்தாங்க. ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ராக்ஃபோர்ட் டைம்ஸ்க்கு வந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்லா நடந்துச்சு ராக்ஃபோர்ட் டைம்ஸ். நல்ல விஷயங்களை நிறையா கற்றுக்கிட்டேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இன்றைக்கி நாள். நல்லா இருந்தது, பிடிச்சிருந்தது. நிறைய சொன்னாங்க, நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படி படிக்கணும் அது எல்லாமே சொன்னாங்க.
இனிமேல் இது மாதிரி சொன்னதெல்லாம் எடுத்துக்கிட்டு நல்லா படிக்கணும்னு. என் பேர் ஃபெமினா, நான் பெரியார்மணி ஸ்கூலில் படித்தேன். இப்போ அவார்டு கொடுக்குறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷனாக இருக்கும். அதனால் ட்ராக் ஃபோர் டைம்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுலேருந்து நிறையா நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிறோம். எல்லாமே அவங்க பண்ணியிருந்த எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதுவும் கலெக்டர்ஸ் பேசின ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் இந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அவர் பேசின ஸ்பீச் எல்லாமே வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் வந்து எப்படி படிக்கணும் என்னென்ன பண்ணணும் அதை பற்றி தான் வந்து பேசியிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. நிறையா வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் படிப்பு சம்மந்தமாக. அது மாதிரி இந்த மாதிரி கொடுக்கறது வந்து ரொம்ப ஊக்கமாக இருக்குது எங்களுக்கு. இன்னும் மேலும் மேலும் வளரணுங்கிற ஒரு எண்ணம் வந்து உருவாகுது. ஸோ தேங்க்யூ ஃபார் ராக் ஃபோர் டைம்ஸ். திருச்சியில் பாலக்காரிலேருந்து தான் வரோம். எங்கள் அப்பா எலக்ட்ரிஷியன் ஒர்க் பண்ணுறாங்க. நான் வந்து 10th கம்ப்ளீட் பண்ணி இப்போ 473 மார்க் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இந்த ப்ரோக்ராம் ராக் ஃபோர் டைம்ஸ் வார இதில் கூப்பிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே என்னை கூப்பிட்டு இவ்வளோ இந்த அவார்டு கொடுத்து பெருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ராக் ஃபோர் வார இதழுக்கு வந்து தேங்க்ஸ் சொல்கிறேன். என் பேர் நம்ருதா, நான் உறையூர்லேருந்து வரேன். நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவ்வளோ விருது தந்த இவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் சூர்யா, நான் திருச்சி கம்பரசம்பேட்டையிலேருந்து வரேன். ராக் ஃபோர் டைம்ஸ் வந்து அவார்டு தராங்க. தேங்க்யூ. என் பேர் கரிஷ்மா, நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம், திருச்சி காஜாப்பேட்டையிலேருந்து வரோம். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. 10th 12th வந்து நல்லா ஒரு என்கரேஜிங்காக இருந்துச்சு, மோட்டிவேஷனாக இருந்துச்சு. நிகழ்ச்சி ரொம்ப சிம்பிளாக இருக்கும்னு நினச்சோம், இப்போ ரொம்ப பிரம்மாண்டமாக நல்லாவே இருந்துச்சு. போன வருஷம் வந்து நான் வாங்கியிருந்தேன் அவார்டு, இந்த வருஷம் வந்து என் தங்கச்சி வாங்கியிருக்கா, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. என் பேர் ஆயிஷா, என் 2 அக்காவும் அவார்டு வாங்கிட்டாங்க, நானும் வாங்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது நான் கொடுப்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, சும்மா அப்ளை பண்ணி பார்த்தேன். என் பேர் ராகவி, நான் தேனீர்பட்டி ஸ்கூலில் அரசு மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்தனால எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இங்கே சொன்ன கருத்துக்கள்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்லா படித்து நல்ல மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு போவேன். ஆங்கரையிலேருந்து வரேன். இந்த நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதில் வந்து நான் எப்படி அப்சர்வேஷன் பண்ணுறது, எப்படி படிக்கிறது, இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஸ்ரீரங்கத்துலேருந்து வரேன். சின்மயா வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். இங்கே வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எந்த ஒரு பார்ஷாலிட்டியும் இல்லாமல் எல்லாரையும் கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபுட் அரேஞ்ச்மெண்ட்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. தேங்க்யூ. எனக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா எனக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்ததுனால தான் நான் நல்ல மார்க் எடுத்திருக்கேன். ராக் ஃபோர் டைம்ஸுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி இன்னும் நிறைய இவங்க செஞ்சுட்டு வராங்க, இதுக்கு ரொம்ப நன்றி. 10th 12th பப்ளிக் எக்ஸாம் யாரெல்லாம் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்குலாம் பரிசு தராங்க. அடுத்த வாழ்க்கையில் என்னென்னலாம் செய்யணும், எப்படிலாம் முன்னேறலான்ட்டு நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சஸை கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக நந்தகுமார் ஐஆர்எஸ் சொன்னதெல்லாம் நான் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவேன். நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இங்கே நடந்த ராக் ஃபோர் டைம்ஸில் வந்து நந்தகுமாரோட ஸ்பீச், அந்த சாரோட ஸ்பீச் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஜுகேஷனுக்கு என்ன டிப்ஸ் வேணுமோ அது எல்லாமே இங்கே வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைஞ்சிடலாம். ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் ராக் ஃபோர் டைம்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் எடுத்து எங்களை மோட்டிவேட் பண்ணுறதுனால தேங்க்யூ. என் பேர் இர்ஃபானா, நாங்கள் வந்து 10th வந்து நல்ல மார்க் எடுத்ததுக்காக ராக் ஃபோர் டைம்ஸ் எங்களுக்கு வந்து அவார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்து நல்ல பெரிய ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க, அதே மாதிரி சாப்பாடு வசதி எல்லாமே நல்லா இருக்குது. இதே மாதிரியே நாங்கள் 12th இதே மாதிரி ராக் ஃபோர் டைம்ஸில் வாங்குவோம். நாங்கள் பீமநகர்லேருந்து வரோம். இந்த ராக் ஃபோர் ஃபங்க்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த அவார்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வணக்கம், என் பேர் அஃப்ரீடா, நான் வந்து பாலக்காரிலேருந்து வந்திருக்கேன். ராக் ஃபோர் டைம்ஸ்லேருந்து என்னை செலக்ட் பண்ணி அவார்ட் கொடுத்தாங்க. மேலும் நிறையா மாணவர்களுக்கும் இது மாதிரி அவார்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து கௌரவிக்கிறாங்க. இது மாதிரி மேலும் வந்து நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து அவார்ட் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும் சரி, ஃபுட்டாக இருக்கட்டும் சரி, எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ராக் ஃபோர் டைம்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம், என் பேர் ஆரோஷ்வி, நான் திருச்சி மேலாம்பிகாவரம் கவர்மெண்ட் ஸ்கூலில் 10th படித்து 500க்கு 473 எடுத்து ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். அந்த மார்க் எடுத்ததுனால எனக்கு பெருமைப்படுத்துகிற விதமாக எனக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த அவார்ட் வாங்கினதுனால எனக்கு இன்னும் ஊக்கமாக இருக்குது. இன்னும் இனி வரும் வகுப்புகளெல்லாம் நான் நிறைய மார்க் எடுத்து திருப்பி வந்து நான் இந்த அவார்டை வந்து கண்டிப்பாக வாங்குவேன். என் பேர் பார்கவி, நான் வந்து சென்ட் ஜோசப் ஆங்கிலோ இண்டியன் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 10th ஸ்டாண்டர்ட் படித்தேன். இந்த மாதிரி வருஷம் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் மோட்டிவேட் பண்ணுற விதமாக இந்த மாதிரி எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுத்து எல்லாத்தையும் மரியாதை செலுத்துகிறாங்க. அது மாதிரி எல்லா வருஷமும் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நாங்கள் 3 பேருமே திருச்சியிலேருந்து வரோம். நாங்கள் எஸ்பிஆர் ஸ்கூலில் படித்தோம். பெரிய ஃபங்க்ஷனாக அதை வந்து நடத்தி எங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரௌட் பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய அவார்டையும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எங்களோட ஃபோட்டோஸோட நாங்கள் இந்த ஷீல்டு வாங்குற மாதிரி ஒரு ஃபோட்டோவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் டு
டு ராக்ஃபோர்ட் டைம்ஸ். இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து எந்தலையும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அவார்ட் கொடுத்ததுக்கு ஃப்ரேம் கொடுக்கறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் ஜனனி. நான் ராக்ஃபோர்ட் டைம்ஸ்லேருந்து அவார்ட் கொடுத்தாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்தா அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். அதே மாதிரி கண்டிப்பாக 12th ஸ்டாண்டர்டில் இதே மாதிரி வந்து நான் வாங்கவே நம்புகிறேன். ராக்ஃபோர்ட்டுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் ஹரிணி. என் அப்பா பேர் கார்த்திக். நான் வந்துட்டு கம்பர்சம்பேட்டையிலேருந்து வரேன். தேங்க்யூ ஃபார் ஆல். என் பேர் தமிழ் சுடர். நான் வந்து தில்லைநகர்லேருந்து வரேன். இது ரொம்ப நல்ல தருணம் தான். இது ஆர்கனைஸ் பண்ண ராக்ஃபோர்ட் தமிழுக்கு நன்றி. நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக நல்லபடியாக எல்லாமே நடந்துருந்துச்சு. எல்லாருக்குமே மகிழ்ச்சியான தருணம் தான் இது. ரொம்ப நன்றி. என் பேர் கிஷோர் குமார். நான் வந்து சீனிவாசன் நகர்லேருந்து வரேன். ராக்ஃபோர்ட் டைமுக்கு ரொம்ப நன்றி. இந்த ஈவெண்ட் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. நந்தகுமார் சார்லாம் வந்தார். அவங்கள மீட் பண்ணி இந்த அவார்டு வாங்குறது ரொம்பவே ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஸோ ராக்ஃபோர்ட் டைம்ஸுக்கு நன்றி. தேங்க்யூ. ராக்ஃபோர்ட் டைம்ஸ் இது அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க படிக்கிறதுக்கு. அப்புறம் இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க ஃபேமிலி நல்லா இருக்கும். எங்களோட கடின உழைப்புக்கு இவங்க தர மரியாதை இந்த மாதிரிலாம் யாரும் நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. தான் வீட்டு பிள்ளைக்கு கூட எல்லாம் பண்ணுறது இந்த காலத்தில் யாரோ ஒருத்தவங்க யாரோ தெரியாதவங்களுக்குலாம் அவங்க பண்ணுறாங்க. இவங்க நல்லா இருக்கணும், 100 வருஷம் நல்லா இருக்கணும். எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல மோட்டிவேஷனாக இருந்துச்சு. கண்டிப்பாக 12th இதோட நல்ல மார்க் எடுத்துகிட்டு. என் பேர் பிரதீபா. ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட பேர் தர்ஷினி. நான் வந்து ஹோலி கிராஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எங்கள் அம்மாலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த அவார்டு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து திருச்சி ஏர்போர்ட்லேருந்து வரேன். ராக்ஃபோர்ட் டைம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. எப்பவும் போல் எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க அந்த அவார்டு இவ்வளோதான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் நாங்கள் எடுத்த மார்க்குக்கு வேல்யூவாக கூப்பிட்டு இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் எல்லாரும் முன்னாடி கூப்பிட்டு கைத்தட்டி ஒவ்வொரு பாட்டுவாக இருக்கட்டும், டிஜேஸாக இருக்கட்டும், இது ஆங்கர்ஸாக இருக்கும், ஜட்ஜாக இருக்கட்டும், இவ்வளோ சூப்பராக பண்ணாங்க. அதை நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அது மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேமும் கொடுத்தாங்க. அந்த மாதிரி அதில் உள்ள அந்த அவார்டில் உள்ள இதாக இருக்கட்டும், ஃபோட்டோவாக இருக்கும், மார்க் எல்லாமே தெளிவாக ரொம்ப நீட்டாக அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணியிருந்தாங்க. இந்தளவுக்கு பண்ணுவாங்கன்னு நினச்சி பார்க்கல. என்கரேஜ்லாம் பண்ணாங்க. இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டில் நியூஸ் பேப்பரில் போட்டாங்க. அதனால தான் எங்கள் மாமா பார்த்துட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணோம். 3 தடவை லெட்டர் வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்விடேஷன் கார்டு அனுப்பிச்சி விட்டாங்க 3rd தடவை. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா நிறைய நல்லா என்கரேஜ் பண்ணாங்க. அடுத்த தடவை 12th நல்லா எடுக்கணும்னு நானும் ஒரு கான்ஃபிடென்ஸில் வந்தேன். என்கரேஜ் பண்ணாங்க. இது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்லாம் வந்திருந்தாங்க. எனக்கு நல்லா இருந்துச்சு, பெருமையாக இருந்துச்சு. ஸோ அம்மா அப்பாலாம் பெருமைப்பட்டாங்க இந்த இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன்னு. ராக்ஃபோர்ட் டைமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கே நமக்கு அமைச்சு கொடுத்த ராக்ஃபோர்ட் லக்ஷ்மி நாராயணன் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா எல்லாருக்குமே பண்ணுறதுங்கிற பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 539 பேருக்கும் பொறுமையாக நின்று இந்த ஷோவை அரவணைச்சு கொடுத்து கரெக்டாக ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே இந்த ஃபங்க்ஷன் இருந்துச்சு. இந்த அளவுக்கு அழகாக சிறப்பாக செஞ்சு அதோட சாப்பாடுலாம் வேறு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எங்கள் மனசே நல்லா நிறைஞ்சிருச்சு. சந்தோஷமாக இருக்குது. எங்கள் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்கன்னு நினச்சோன்னா இவ்வளோ பெருசாக அழகாக ஃப்ரேம் போட்டு கொடுப்பாங்க எதிர்பார்க்கல. இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே மாதிரி நான் வருஷம் செய்யணும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார் அண்ட் தேங்க்யூ ராக்ஃபோர்ட் டீம். நல்லா இருந்துச்சு. கலெக்டர்லாம் வந்திருந்தாங்க. நிறையா அட்வைஸ்லாம் பண்ணாங்க. எப்படி படிக்கணும், எந்தெந்த இதில் இப்போ போகணும், எப்படி அப்சர்வ் பண்ணணும், அதெல்லாம் சொல்கிறாங்க. என் பேர் நிவேதா. நான் வந்து எடமலைப்பட்டி புதூர்லேருந்து வரேன். ஃபங்க்ஷன் நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. என் பேர் வந்து ஆர்எஸ் வித்யா. நான் காந்தி மார்க்கெட்லேருந்து வரேன். எனக்கு இந்த சர்டிஃபிகேட் கிடச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இங்கே வந்து எல்லோரும் கொடுத்த ஸ்பீச் வந்து எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இந்த ஸ்பீச் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் ஹெல்ப் ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஐஆர்எஸ் நந்தகுமார் சார் பேசின ஸ்பீச் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு அவங்க பேசின ஸ்பீச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இதே மாதிரி நான் 12th நல்ல மார்க் வாங்கி சர்டிஃபிகேட் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். என் பேர் பிவி விருத்திகா. நான் மேலபுதூரில் இருக்கிற செயின்ட் ஆன்ஸ் ஸ்கூலில் படிக்கிறேன். 10th வந்து நான் வந்து நல்ல மார்க் எடுத்தனால ராக்ஃபோர்ட் டைம்ஸில் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து ஆட் போட்டிருந்தாங்க. இங்கே வந்தால் சும்மா ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து மோட்டிவேஷனாக நிறைய பேசினாங்க. அதெல்லாம் கேட்குறதுக்கு இன்னும் நிறைய வந்து 11th மார்க் எடுத்து 12th இன்னும் சூப்பராக மார்க் எடுக்கணும்னு தோணுச்சு. வணக்கம், என் பேர் தர்மசம் வர்தினி. இந்த மாதிரி அவார்டு வைக்கிறனால இனி வர ஜென்ரேஷன் வந்து எல்லா பிள்ளைங்களும் நல்லா படிக்கும், இந்த மாதிரி அவார்டு வாங்கணும்னு நினைக்குங்க. என் பேர் ஸ்ரீனேஷ். நான் வந்து திருச்சி காட்டூர்லேருந்து வரேன். இந்த நிகழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நல்ல மார்க் எடுத்தனால எல்லாம் கொடுத்தாங்க, ப்ரைஸ்லாம் கொடுத்தாங்க. இது எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இன்னும் 12th இந்த மாதிரி மார்க் எடுப்போம். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எங்கள் ஸ்கூலில் கூட இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து கொடுக்கல, இங்கே கொடுக்குறாங்க. அதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன்.
எனக்கு வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு வந்து என்னோட வெற்றிக்கு பரிசு இது. என்னை வந்து என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ. ராக்ஃபோர்ட் டைம்ஸ்க்கு ரொம்ப தேங்க்யூ. 10th ஏகேகேவி ஸ்கூல் படிக்கிறேன். ராக்ஃபோர்ட் டைம்ஸ் நடத்தின ப்ரோக்ராம் நல்லா இருந்துச்சு. என் பேர் வந்து சப்திகா சாக்ஷி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய மோட்டிவேஷன்லாம் நல்லா சொன்னாங்க. என்னென்ன படிக்கிறதுன்னு எக்ஸ்ட்ரா ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ராக்ஃபோர்ட் டைம்ஸ்க்கு தேங்க்யூ. என் பேர் சி சௌமியாஸ்ரீ, ஜெகன்மலம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலு. ரொம்ப பெருமையாக இருக்க வாங்கினது. ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவ் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் ஃபாஸ்லா, திருச்சி தான் எங்களுக்கு ஹோலி கிராஸ் ஸ்கூல்லேருந்து வரோம். 10th இருந்து 460 மார்க் எடுத்ததுக்காக எங்களுக்கு இந்த அவார்டு. என் பேர் ரட்டிகா. நான் வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து 472 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காண்டி ராக்ஃபோர்ட் டைம்ஸ் வந்து எனக்கு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. இது ரொம்ப பார்க்கும்போது பேரண்ட்ஸ்லாம் ரொம்ப பெருமைப்படுறாங்க. அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என் பேர் சண்முக ஈஸ்வரன். நான் 10th வந்து 486 மார்க் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த நிகழ்ச்சியில் வந்து நான் வந்து நல்ல புது விஷயங்கள் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் அவரெல்லாம் பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவர் வந்து நிறைய விஷயம்லாம் சொன்னார். நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறது வந்து மார்க் எடுக்கிறதுக்காக படிக்கக்கூடாது. நம்ம வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அதுக்காக தான் நம்ம படிக்கணும். மார்க் எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம படிச்சோம்னா நம்ம சாதிக்க முடியாது. நம்ம வந்து வெறும் மார்க் எடுத்தோங்கிறது மட்டும் இருக்காம ஏதாச்சும் ஒன்று சாதிச்சோம் அப்படிங்கிறது தான் இருக்கணும். அதை வந்து நான் இந்த விழா மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பேர் திவேஷ், மேலே சின்னாமலேருந்து வரேன். அவார்டு கொடுத்தனால அடுத்து நம்மளோட ஹையர் எஜுகேஷனுக்காக இது நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். விருது கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிச்சு. என்னோட நேம் வந்து லக்ஷனா. எனக்கு வந்து இந்த ராக்ஃபோர்ட் டைம்ல வந்து 12th ஹை மார்க் ஸ்கோர் பண்ணதுக்காக கொடுத்துருக்காங்க. இது எனக்கு நினைக்கும் போது ரொம்ப ப்ரௌடா இருக்கு. பேர் ஆர் தாரணி, திருவாரூர்லேருந்து வரேன். நியூஸ் பேப்பர்ல தான் பார்த்தேன் ராக்ஃபோர்ட் டைம்ஸ் இந்த மாதிரி பண்றாங்கன்னு. அதுக்காக வந்து அப்ளை பண்ணி போஸ்ட்ல அனுப்பினோம். எடுத்திருந்தாங்க, வந்தோம், நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய மோட்டிவேஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க. ராக்ஃபோர்ட் டைம்ஸ்க்கு தேங்க்ஸ். என் பேர் மகேஸ்வரி. ராக்ஃபோர்ட் டைம்ஸ் இது வந்து நான் செகண்ட் டைம் இது வாங்குறேன். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. தேங்க்யூ. என் பேர் தாரிகா. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் ரெடி பண்ணி கொடுத்த ராக்ஃபோர்ட் டைம்ஸ்க்கு ரொம்ப நன்றி. என் பேர் யுக்லிஸ்னி. நான் வந்து தில்லைநகர்லேருந்து வரேன். எனக்கு இந்த அவார்ட் வந்து 10thலேயும் கிடச்சிச்சு. அதனால தான் நான் இன்னும் மோட்டிவேட் ஆகி 12thலேயும் நிறைய மார்க் வாங்கணுன்றதுக்காகவே இதுக்காகவே நான் மார்க் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுறதுனால அவங்களும் நல்ல மார்க் எடுக்க முடியும். இதுக்கு நான் கங்க்ராச்சுலேட் பண்ணுறேன் சாருக்கு, லக்ஷ்மி நாராயணன் சாருக்கு. ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருங்க சார். என் பேர் சகாய ஜெயின் ஸ்வீட்டி. நான் திருச்சி கேகே நகர்லேருந்து வரேன். இதுக்காக நான் வந்து எங்கள் வீட்டில் என்னோட ரிலேட்டிவ்ஸ் தான் இதுக்காக எழுதி போட்டிருந்தாங்க. ஸோ இது கிடைச்சனால ரொம்ப தேங்க்ஸ். ராக்ஃபோர்ட் டைம்ஸ்க்காக ரொம்ப தேங்க்ஸ். இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்றது வந்து எங்களுக்கு தெரியாது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனால் இங்கே வந்து இது போட்டோம். இதில் வந்து கலந்துக்கிட்டதுனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தென் இது மாதிரி ஒரு அவார்ட் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சி பார்க்கல. ஸோ தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ் இதுக்காக. அதே மாதிரி இவங்க எந்த விதமான ஸ்பான்சரும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் இது எல்லாருக்குமே மோட்டிவேட்டட். இது ஒவ்வொரு இயருமே நடக்குது அப்படின்றனால இதுக்கு மேலே படிக்கிறவங்களும் இதை பார்த்து மோட்டிவேட் ஆகி நல்லா படிப்பாங்க அப்படின்றது ஒரு விஷயம். தென் இதே மாதிரி எல்லாருமே நல்லா படிச்சு வர்றதுக்காக எல்லாருக்கும். என் பேர் வந்து லத்திகா ஸ்ரீ. இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ரொம்ப மோட்டிவ் ஸ்பீச் நிறைய பேர் கொடுத்தாங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. நான் நிறைய கற்றுக்கிட்டேன் இந்த ப்ரோக்ராம்னால. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என் பேர் வந்து எஸ் லோகேஸ்வரி. நான் முசூர்லேருந்து வரேன். எங்கள் ராக்ஃபோர்ட் வந்து நாங்கள் நிறைய மார்க் எடுத்தனால எங்களுக்கு வந்து ஷீல்டு மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு ராக்ஃபோர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்ததுக்கு நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணாங்க அவங்க. தேங்க்யூ. என் நேம் ஷாயிதா சுல்தானா. நிகழ்ச்சி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது எல்லாருக்குமே. ராக்ஃபோர்ட் டைம்ஸ்க்கு தேங்க்யூ. என் பேர் சிவகாமி. நாங்கள் இங்கே திருச்சி மலைக்கோட்டையில் தான் இருக்கோம். ப்ரோக்ராம் நல்லா நடந்துச்சு. என்னோட பேர் ஹேமாஸ்ரீ. பால்பனையிலேருந்து வரேன். அண்ட் ப்ரோக்ராம் வந்து ரொம்ப சூப்பராக போச்சு. அண்ட் ப்ரௌடாக இருக்குது. கலெக்டர் வந்தாங்க அண்ட் நிறைய கேர் இன்ஸ்டிடியூஷன் அந்த மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. ஸோ அவங்க கையால் வந்து ரிசீவ் பண்ணுறதுல வந்து ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. ஸோ ரொம்ப ஒரு பிக்கஸ்ட் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் ராக்ஃபோர்ட் டைம்ஸ்க்கு. ஸோ தேங்க்யூ. என் பேர் எல் வர்ஷா. நான் வந்து கீழவங்காரத்துலேருந்து வரேன். ராக்ஃபோர்ட் டைம்ஸ்லேருந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க கிஃப்ட்டு. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ராக்ஃபோர்ட் டைம்ஸ்க்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. வருஷம் வருஷம் இதை பண்ணுறாங்க. நான் நெக்ஸ்ட்டு 12thலேயும் இதை வாங்கணுன்ற எனக்கு ஒரு மோட்டிவ் கிடைக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது, சாதிச்சவங்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இங்கே வந்து ஒரே ஸ்கூல்லவே படித்து
9th 10th இப்போ 10th நாங்கள் 4 பேருமே ஒன்றாவே இருக்கோம். இப்பயும் ஒன்றா தான் அவார்டு வாங்கியிருக்கோம். நாங்கள் எடுத்த மார்க்குக்கு எங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப தேங்க்ஸ். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வாங்கணும், நாங்களும் இது இன்னும் மென்மேலும் வாங்கணும். 12th நாங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றோம். இங்கே வந்து அவங்க ஸ்பீச்லாம் ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்துச்சு. இது மாதிரி இன்னும் நாங்கள் நிறைய அவார்டு வாங்கணும்னு நினைக்கிறோம். இது மாதிரி இந்த அவார்டு கொடுத்த ராக் 4 டைம்ஸ் வாரதற்கு ரொம்ப நன்றி. செம்மையாக இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. நான் நினச்சி கூட பார்க்கல இப்படிலாம் கிராண்டாக நடக்கும்னு. இதுதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவ்வளோதான். எங்கள் அம்மாலாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு எல்லோரும் பேசுனது ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப யூஸ் ஆச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுவும் அவங்க சொன்ன வாட்ஸ்லாம் அப்படியே இன்ஸ்பிரேஷனாக அப்படியே உருவாச்சு. எனக்கு அப்படியே மோட்டிவேஷன் மாதிரி. அவங்க ரொம்ப நிறைய மோட்டிவேஷன் பண்ணாங்க. அவங்க பண்ண மோட்டிவேஷன் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப நல்லாவே மோட்டிவேஷன் பண்ணாங்க. ராக் 4 டைம்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இது ஃபஸ்ட் டைம் நான் அவார்டு வாங்குறேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இது எல்லாமே எங்கள் அம்மா அத்தாக்காக தான். தேங்க்யூ. ராக் 4 டைம்ஸ் எங்களுக்கு பெருமை சேர்த்துருக்கு. நாங்கள் வந்து இப்போ மார்க் எடுத்துட்டோன்னா எங்களுக்கு தெரியாமல் பேர் யாருக்குமே. ஆனால் இப்போ வந்து எங்களுக்கு ராக் 4 டைம்ஸ் வந்து நாங்கள் எங்களை யாருன்னு நிரூபிச்சிருக்கு. நாங்கள் மார்க் எடுத்ததை எங்களுக்கு பெருமைப்படுத்தி சொல்லியிருக்கு. ராக் 4 டைம்ஸ் நினச்சி நாங்கள் பெருமைப்படுறோம் ரொம்ப.